ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஒரு பெஸ்டான ஒரு 2 ஃபேஸ் பேக் தாங்க. எப்படி சொல்றதுன்னா, இந்த ஃபேஸ் பேக்க பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண அவ்வளவு பேருமே ரிசல்ட் அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனலா நானே யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். நல்லா டேன் ரிமூவ் ஆயிரும். உங்க ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேங்க. அதுக்கு முன்னாடி உங்க ஸ்கின்னை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நமக்கே தெரியும் இல்லையா நம்ம ஸ்கின் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால உங்களோட ஸ்கின் எப்படி இருக்கு, உங்க ஸ்கின்னுக்கு நீங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து இந்த பேக்கவே நீங்க ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஆயிலி ஸ்கின் ஆக்னி இருந்தா நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு 2 வெரைட்டியா சொல்லியிருப்பேன். அதனால வீடியோவை பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கின் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேக்கை யூஸ் பண்ணுங்க. வாங்க பேக்குக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாத்திரலாம். பேக்குக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்தீங்கன்னா, பாதாம் எடுத்துக்கோங்க. பாதாம், அதுக்கப்புறம் ஓட்ஸ், அதுக்கப்புறம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாண்டல், சிவப்பு சந்தனம் சொல்லுவாங்க. இல்ல உங்களுக்கு நார்மல் சந்தனமே கிடைச்சாலும் ஓகேங்க. இந்த 5 வச்சுதான் நம்ம ஒரு பேக் ரெடி பண்ண போறோம். வாங்க பேக் எப்படி ரெடி பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஓட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஓட்ஸ் நம்ம சாப்பிடுற ஓட்ஸ் ஏதாங்க, அந்த ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓட்ஸ், அப்புறம் ரைஸ் பவுடர் வேணும், நீங்க ரைஸாவே ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாண்டல், எப்பயுமே சந்தனம் அந்த பொடியா கிடைக்கும், நீங்க அதே வாங்கிக்கோங்க. ரோஸ் பெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாவே நமக்கு நாட்டு மருந்து கடையில ஒரிஜினலா கிடைக்கும். அந்த பவுடராவும் கிடைக்கும். உங்களுக்கு அந்த பெட்டல்ஸே அப்படியே ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு பெட்டல்ஸே வாங்கிக்கோங்க. அப்புறம் பாதாம் இது எல்லாத்தையுமே நீங்க நல்லா மிக்சியில போட்டு ஒரு ஃபைன் பவுடரா நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஜலிச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபைனா நல்லா கிடைக்கும் பவுடரு. இந்த பவுடர் தான் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போறோங்க. ஃபேஸ்க்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், ஆயிலி ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் தனித்தனியா சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ரை டு நார்மல் ஸ்கின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரீம் ட்ரையா இருக்கு, ஒரு நார்மல் ஸ்கின்னா இருக்கு உங்களுக்கு, இல்ல ஒரு காம்பினேஷன் ஸ்கின்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை டு ஆயில் இருக்குன்னா நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், இந்த பேக் உங்க ஃபேஸ்க்கு நெக்குக்கும் சேர்த்து போட்டுக்கலாம். நெக்குக்கும் தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் ஒரு 3 ஸ்பூன் எடுத்தீங்கன்னா போதும். அதை எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சம் கர்டும் ஹனியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்டும் ஹனியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸும் நெக்கும் நீங்க ஈவனா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்கை வந்து ஒரு சர்க்குலர் மசாஜ், ஒரு மெதுவா ஒரு மசாஜ் பண்ணிட்டு வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்கின்ல ஒயிட்டா இருக்கும், பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். அந்த டெட் செல்ஸ் எல்லாம் கிளியரா ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்க ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்கா க்ளோவா தெரியுங்க. நீங்க வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கு, உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னா இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணி பாருங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஆயிலி ஸ்கின், உங்களுக்கு ஆக்னி இருந்தாலும் நீங்க இந்த பேக் யூஸ் பண்ணலாம். நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா, இதே பேக் எடுத்துட்டு உங்களோட ஃபேஸ்க்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் நீங்க ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து ஒரிஜினலா கிடைக்குதான்னு பாருங்க. ஒரிஜினலா கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வெறும் வாட்டரே போட்டாலும் போதும். வெறும் வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஒரு சர்க்கிள் மசாஜ், லைட் மசாஜ் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். வார்ம் வாட்டர் தான் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்ல ரொம்ப ஆக்னி இருக்கு, சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிம்பிள் ரொம்ப பெருசா பெயின் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிம்பிள் இருக்கவங்க இந்த பேக்க போட்டுட்டு நீங்க ரொம்ப மசாஜ் எல்லாம் பண்ண வேண்டாம். எப்பயுமே ரொம்ப ஆக்னி பிம்பிள் இருக்குன்னா நம்ம ரொம்ப மசாஜ் பண்ணக்கூடாது. நீங்க அப்படியே பேக் போட்டு ஒரு நல்ல வெதுவெதுப்பான, ரொம்ப கொஞ்சம் சூடா வாஷ் பண்ணிடாதீங்க. ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு வாட்டி கிளீனா வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பேக் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேக் வந்து வெறும் ஃப்ரூட்ல பண்றதுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் ரிசல்ட். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். பட்டர் ஃப்ரூட், மேங்கோ வந்து இந்த பழமா இருக்குல்லங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ, குக்கும்பர், இந்த 4 போட்டு அது கூட கொஞ்சம் ரைஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த பேக் எப்படி ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன், நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. இதுல வந்து நீங்க பட்டர் ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு நல்லா பழமா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அது உள்ள இருக்கும் இல்லையா, அந்த பல்ப் மட்டும் எடுத்துட்டு மிக்சியில போட்டுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டீங்கன்னா போதும். மேங்கோவும் அதே அளவு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கும்பர் ஒரு 2-3 ஸ்லைஸ் போட்டு ஒரு ஹாஃப் டொமேட்டோ போட்டீங்கன்னா போதும். அதெல்லாம் போட்டு நல்லா நீங்க மிக்சியில அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டரை மட்டும் எடுத்துக்கோங்க. வாட்டரை மட்டும் எடுத்துட்டு நீங்க அப்படியே யூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம்.
ஆனா அது ரொம்ப நேரம் ஸ்கின்ல வந்து ஸ்டே ஆகி நிக்காது உங்களுக்கு. நீங்க அதை போடும் போதே இது வலிஞ்சு வந்துரும், அது பிளெண்ட் ஆக முடியாது. அதனால ரைஸ் பவுடர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் பவுடர்ல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு 20 மினிட்ஸ் ஃபேஸ்லயே வச்சுட்டு வாஷ் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதே மாதிரி தானே இந்த பேக்குமே நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க, நார்மல் ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணிட்டு இந்த 4 ஃப்ரூட்ஸ் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு அது கூட ரைஸ் பவுடர் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல ஒரு 20 மினிட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டா மசாஜ் பண்ணி வார்ம் வாட்டர்ல நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். அதே நீங்க ஆக்னி ஸ்கின்னு, ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா நீங்க ரோஸ் வாட்டர்லயோ இல்ல நார்மல் வாட்டர்லயோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் அதுல நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வார்மா தான் இருக்கும், ரொம்ப சுடு தண்ணியில வாஷ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் லைட்டா சூடா இருக்கிற மாதிரி வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கின் அவ்வளவு க்ளோவா பிரைட்டா இருக்குங்க. உங்களோட டேன் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். நீங்க இந்த பேக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்ல நம்ம சன் டேன்லாம் ஆயிருக்கும் இல்லைங்களா, சன் டேனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெட் செல்ஸ், இது எல்லாமே கிளியர் ஆயிட்டு ரிசல்ட் சூப்பரா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஸ்கின்னை பத்தி கொஞ்சம் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா ஆயிலி ஸ்கின்னும் ட்ரை டு நார்மல் ஸ்கின்னும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். சில பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா தாங்க இருக்கும், ட்ரை டு நார்மலா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து குட்டி குட்டியா பிம்பிள்ஸ் இருக்கும், பிம்பிள் மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து வேர்க்கூர் மாதிரி எல்லாம் இருக்கும். அவங்க எங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இது எனக்கு வந்து பிம்பிள் இருக்கு, எனக்கு பிம்பிள்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனா அப்படி இல்ல, உங்களுக்கு நார்மல் டு ட்ரை ஸ்கின்ல அந்த மாதிரி பிம்பிள் இருக்குன்னா கண்டிப்பா அது ஹீட்னாலதான் வந்துருக்குங்க. அது வந்து உங்களுக்கு ஆக்னி கூட அது சேர்த்த முடியாது. நீங்க ஆயிலி ஸ்கின்னையும் உங்க ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் நீங்க நினைச்சுக்கவும் கூடாது. நீங்க வந்து உங்களுக்கு அது ட்ரை ஸ்கின்ல உங்களுக்கு அந்த ஹீட்னால அந்த மாதிரி வந்திருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா அந்த டெட் செல்ஸ், டேண்ட்ரஃப் எல்லாம் ஃபேஸ்ல பட்டுட்டு அந்த டெட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த குறுகுறுவா இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க கண்டிப்பா ஆயிலி ஸ்கின்னுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிடக்கூடாது. ட்ரை டு நார்மல் ஸ்கின்னுக்கு நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கணும், அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ரொம்ப டெட் செல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய வந்துருச்சுன்னா நீங்க ப்ராப்பரா ஒரு ஃபேஷியலோ ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பேக் யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா யூஸ் பண்ணி பாருங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன டவுட்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வேற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும், ஸ்கின்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி வீடியோ பாக்குற நிறைய பேரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இல்லைன்னா நான் அடுத்து என்ன வீடியோ போறேன்னு உங்களுக்கு தெரியாம போயிரும். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லா இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி, பாடி பாலிஷ் ஆகிற மாதிரியான ஒரு பேக்கும், அப்புறம் முட்டில எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி விரல் முட்டில இந்த இடத்துல டெட் செல்ஸ் இருக்கும், பிளாக்கா இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போற மாதிரியான ரெமடியும் தான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல போட போறேன். அதனால மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். வணக்கம்.